ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு ஆடையும் அணிவிக்கப்படவில்லை. அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கென்று எந்த ஒரு பாதுகாப்பு உடையும் கொடுக்கப்படவில்லை. ஆக்சிஜன் சிலிண்டரும் எடுத்து செல்லல. எந்த ஒரு நுண்ணியல் கருவிகளும் எந்த ஒரு கருவிகளும் கொண்டு செல்லப்படவில்லை. அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை யோசிப்பார். காற்றை கிழித்து கொண்டு சென்றார்கள் என்று வரலாறுகள் கூறியது. பொதுவாக காற்றை கீறி பிளந்து சென்றால் அந்த உராய்வின் மூலமாக வெப்பம் தாங்க முடியாமல் வெப்பமண்டலத்துக்கு அதிகரித்து தீ ஏற்படலாம், நெருப்பு ஏற்படலாம் என்று எத்தனையோ பல சயின்ஸ் ரீதியாக ஒரு விஷயங்கள் கேள்விப்படுகிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த பயணத்தில் அப்படி எந்த ஒரு அசையும் ஏற்படலாம்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை ஜம்சம் நீரின் மூலம் கழுவினான். அந்த கழுவிய காரணம், அந்த கழுவிய நோக்கம், அவருடைய இதயத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? எல்லாவற்றிற்கும் தகுந்த ஒரு இதயமாக மாற்றினான்.